ஐஸ்வர்யவான் ஒருவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு ஏழை பெண்மணி அவரிடம் உதவி கேட்டு வருகிறார். திரும்பவும் ஒரு நாள் ஏழை பெண்மணி அவரிடம் உதவி கேட்டு வருகிறாள். அடுத்து ஒரு நாள் ஏழை பெண்மணி அவரிடம் உதவி கேட்டு செல்கிறாள். ரொம்ப நன்றி ஐயா, இந்த காசுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஐஸ்வர்யவான் உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும்போது அவருக்கு திடீரென்று ஒரு கனவு வருகிறது. ஐஸ்வர்யவானே, நீ ஏன் ஏழைக்கு உதவி செய்வதில்லை? ஏழைக்கு உதவி செய்தால் அது எனக்கும் உதவி செய்வதாகும். நான் மிகுந்த மகிழ் அடைவேன். நான் மறுபடியும் பாரு. உறக்கத்தை விட்டு எழும்பின ஐஸ்வர்யவான் எழும்பி தன் யோசனையில் ஆழ்ந்து இருக்கிறார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் முன்பாக. ஐஸ்வர்யவான் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார். தேவனுடைய ஆலோசனையின்படி தன் மக்களுக்கு, அநேக மக்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். அதனால் தன் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படுகிறார். நீங்க என்ன கற்றுக்கொள்றீங்கள்? இந்த மனுஷன் ஏழைகளுக்கு உதவி செய்தது போல நீங்களும் அனைவருக்கும் உதவி செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.